ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போது பாரதி கண்ணம்மா சீரியலை பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். துர்கா வந்து அந்த காப்பகத்துக்கு போகிறாங்க. கண்ணம்மாவை பார்க்குறாங்க. கண்ணம்மாம்மா, நான் இங்கேயே தான் இருப்பேன், உங்களுக்கு காவக்காரனா அப்படின்றாங்க. கண்ணம்மா வந்து, அண்ணா ஏன் நான் உங்களுக்கு போயிட்டு வீணிச்சிருமோ, நான் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் போய் உங்கள் பொண்டாட்டி குழந்தைங்களப்பா அப்படியே சந்தோஷமாக இருங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு ஏதுமா அதெல்லாம், குலுக்கி கொலை பண்ணுறவனுக்கெல்லாம் இந்த மாதிரி குடும்பம் ஏது, அதனால தான் நான் தெரு தெருவாக சுற்றிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இனிமேல் நான் காவக்காரனாக இருப்போம், கூட பிறந்த அண்ணனாக இருப்போம்மா, நீ கவலைப்படாத போமா அப்படின்றாங்க. கையெடுத்து கும்பிட்டு நன்றிண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. அப்புறம் நம்ம கண்ணம்மா, வாங்கினா சாப்பிட்லாம், சாப்பாடு இருக்குது, நான் கொண்டு வரேன் அப்படின்றாங்க. இல்லைம்மா வேணாம், நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசும் வயிறும் நிறைஞ்சிருச்சு, எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம்மா, உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் யாராலையுமே வரவே முடியாது, நான் அந்த கேட்லேயே தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம துர்கா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம துர்காவுக்கு மீறியும் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஏன்னா கோமதி வந்து அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருடி விற்கிறாங்க. அது வந்து நம்ம கண்ணம்மாவுக்கு பிடிக்கல. அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு எதிரி ஆகிட்டு கோமதி அம்மா வந்து கண்ணம்மாவை என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து கண்ணம்மா எப்படி தப்பிச்சு இந்த காப்பகத்தில் இருக்கிற அனைத்தை தட்டி கேட்டதுக்கு அப்புறமா எப்படி தப்பிச்சு அவங்க வாழ்க்கையில் வின் பண்ண போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.